2026 இலக்காக கொண்டு தமிழகத்தில் வரும் சட்டமன்றத்திற்கான பொது தேர்தலை சந்திப்பதற்கு திமுக, அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தன் முனைப்பில் இருந்து வந்தாலும் எந்த கூட்டணி கட்சிக்கு மக்களின் ஆதரவு இந்த தேர்தலில் உள்ளது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவை பொறுத்தவரை கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்காக கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் இதுவரை நிறைவேற்றாமல் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது திராவிட மாடல் திமுக அரசு. ஆனால் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போகிற போக்கில் நாங்கள் 90% கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என பொய்யான தகவல்களை பரப்புரை செய்து வருவது நம்ப தகுந்த உண்மை அல்ல. ஆனால் திமுகவிற்கு வலுவான கூட்டணி மட்டும் அமைந்திருக்கிறது என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மக்களின் வரி பணத்தையும் கனிம வளத்தையும் கொள்ளையடித்து முறைகேடாக சம்பாதித்துள்ள பல லட்சம் கோடி பணத்தை கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கி விடலாம் என்ற மன தைரியத்தில் திமுக இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில் எங்கேனும் பழுது ஏற்பட்டால் கூட அது திமுகவிற்குள்ளே உண்டாகும் பழுதாகும் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. அதே சமயம் இன்னொரு புறத்தில் தமிழகத்தின் எதிர்கட்சியாகவும் அதாவது 2வது இடத்தில் இருக்கும் அதிமுக உட்கட்சி பூசல் இல்லாமல் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் மறந்துவிட முடியாது. அப்படி ஒரு வலுவான கூட்டணி என்றால் பாமக, விஜயின் தாவேகாவும் அதிமுகவுடன் இணையும் பட்சத்தில் அது சாத்தியமாகலாம். இப்படியான நிலையில் இது எந்த முடிவை சென்றடையும் என்பதை சொல்ல இப்போதைக்கு கணிக்கவும் முடியாது. ஆனால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு இந்த 4 வருடங்களில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்களே நிறைவேற்றாததால் அவர்கள் மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தியும் இருக்கிறது. அந்த அதிருப்தியை அதிமுக இன்னும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் வகையில் நடந்து கொள்ளவில்லை. அதேபோல் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் எப்படி தமிழகம் எங்கும் சுற்றினாரோ நடைபயணம் மேற்கொண்டாரோ அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அதை அவர் மேற்கொண்டு இருக்க வேண்டும். எதிர்கட்சிகள் தேர்தல் வருவதற்கு முன்பாக 2 ஆண்டுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும். ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்திகளை ஒருங்கிணைத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்தி அதற்கு வேண்டிய பிரச்சாரங்களையும் அதற்குரிய திட்டங்களையும் தீட்டியிருக்க வேண்டும். குறிப்பாக திமுகவின் மக்கள் விரோத போக்குகளை எதிர்கட்சிகள் முறையாக மக்களிடம் எடுத்து கொண்டு செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமே திமுக மக்கள் விரோத சமூக விரோத செயல்பாடுகளை தோலுறுத்தி காட்டி வருகிறார். 2026ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் வரையில் தன்னுடைய கால்களில் காலணிகளை அணிய மாட்டேன் என்று அண்ணாமலை சபதம் எடுத்துள்ளதை தமிழக மக்கள் பாராட்டியே ஆக வேண்டும். தமிழின விரோத, தமிழ் மொழி விரோத, தமிழர்களின் பாரம்பரியத்தின் மீதான விரோத போக்கு என ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டின் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதில் IPS அதிகாரியாக இருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டும் ஆர்வத்திற்கும் அவர் எடுக்கும் முயற்சிக்கும் நிகராக மற்ற அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளித்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை எளிதாக ஏற்படுத்திவிடலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சென்ற தேர்தலின் போது அதன் தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதற்கான கணிசமான பலன்கள் கிடைத்தன என்பதையும் அக்கட்சியினர் மறந்துவிடக் கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது மட்டும் போதுமானது அல்ல. அவர்கள் தமிழ் மொழிக்கான விழாவை வடக்கே கங்கை கரையில் வாரணாசியில் நடத்தியதை போன்றே தமிழ் மொழியை மையப்படுத்தி தமிழகத்தில் முச்சங்கம் கண்ட மதுரையில் அதற்கான ஒரு விழாவை பிரம்மாண்டமாக எடுத்து இருக்க வேண்டும். அதேபோல் ஈழத்தமிழர் பிரச்சனையில் பாஜகவின் கொள்கைக்கு ஏற்ப அவர்கள் பேச வேண்டும். அதேபோல் 4வதாக விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தொடங்கியதில் இருந்து இப்போது வரை மக்கள் மத்தியில் செல்வாக்கு உடையவராக இருக்கின்றார். புதிய இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்துள்ளார். அவரது செயலாளராக பணியாற்றி வரும் புசி ஆனந்த் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அவருடைய அரசியல்
எல்லைகளும் அதற்குள் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலின் ஏற்ற இறக்கங்கள் அவருக்கு தெரியாது. அதை மிக கவனமாக கொண்டு செலுத்த வேண்டும். விஜய்க்குள்ள மரியாதையை வைத்து கொண்டு புசி ஆனந்த் தமிழ்நாட்டில் அதன் பெயரால் அரசியல் நடத்தலாம். அது மட்டுமல்லாமல் தற்சமயம் உள்ளே வந்திருக்கின்ற ஆதவியிடம் அதை கொடுத்து மிக செம்மையாக நடத்தலாம். விஜயும் இதை புரிந்து கொண்டு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கிடையில் 18 வயது முதல் 28 வயது வரை உள்ள இளைஞர்களின் ஆதரவு விஜய்க்கு வலிமையாகவே இருக்கிறது. அதுபோக பொதுவான ஓட்டுகள் என்கிற முறையில் பார்த்தாலும் 13% ஓட்டுகள் விஜய்க்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இளைஞர்களின் பின்னணியில் உள்ள குடும்ப பெற்றோர்கள், வயதானவர்கள், முதியவர்கள் கூட இந்த இளைஞர்களின் மனப்போக்குக்கு ஏற்ப விஜய்க்கு வாக்களிக்கவும் சூழ்நிலை உருவாகலாம். இதில் சில தாய் தந்தைகள் வேண்டுமானால் ஓட்டுக்கு பணம் வாங்குவார்கள். இளைஞர்களை நாம் அப்படி மதிப்பிட்டுவிட முடியாது. எவ்வளவுதான் திமுக பணம் செலவழித்தாலும் மனமாறுதலும் புதிய அலை வரிசைகளும் ஆளும் அரசின் மீதான அதிருப்தியும் சேரும்போது தேர்தல் விலைகள் திசை மாறலாம். அதன் அடிப்படையில் விஜய் சென்னையில் மட்டும் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளை நடத்தினால் மட்டும் போதாது. தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த விழாக்களை அவர் நேரில் சென்று நடத்தி மக்களை சந்திக்க வேண்டும். தேர்தலை பொறுத்தவரையில் பல்வேறு களங்கள் இருக்கின்றன. அந்தந்த களங்களில் வந்து நின்று செயலாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியம். தமிழகத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்காகவும் போராட வேண்டும். இன்னொரு புறம் விஜயுடன் அரசியல் அனுபவம் வாய்ந்த பழைய அறிவாற்றலும் செயலாற்றலும் மிக்க தலைவர்கள் யாரும் இல்லை என்றாலும் ஓட்டு வங்கியும் இளைஞர் சக்தியும் அவர் பக்கம் இருக்கிறது. எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறும் போது அவருக்கு மக்கள் செல்வாக்கு மட்டுமல்ல, திமுகவில் திறமை வாய்ந்த பழைய தலைவர்கள் எஸ்.டி. சோமசுந்தரம், அண்ணா காலத்து வி.வி. சாமிநாதன், காளிமுத்து போன்ற தலைவர்கள் பலரும் வெளிவந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து அரவணைத்து கொண்டார்கள். அவரை வழி நடத்தினார்கள். அதே சமயம் எம்ஜிஆர் போல சிவாஜி கணேசனும் ஸ்தாபன காங்கிரஸ், குறிப்பாக காமராஜரின் நினைவில் தமிழக முன்னேற்ற முன்னணி தனி கட்சி தொடங்கினார். அவருக்கு வெறும் ரசிகர்கள் மட்டுமே இருந்தார்கள். ராஜசேகரனும் தளபதி சண்முகம் ஆகியோர் அவரது அமைப்பு பணிகளை கவனித்து வந்ததால் சிவாஜி கணேசன் பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த காலங்களில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றமும் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றமும் மாவட்டங்கள் தோறும் ஊர்கள் தோறும் சரிசமமாக இருந்தன. ஆனால் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது அவரது அணுகுமுறை, திமுகவில் இருந்தபோது அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், அதுபோக திமுகவிலிருந்து அப்போது பிரிந்து வந்த பல மூத்த தலைவர்களின் அரவணைப்பு எல்லாம் அவருக்கு எளிதாக வெற்றி கிடைத்தது. அன்றைய திமுக அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைப்பதில் எம்ஜிஆருடன் பலரும் இணைந்து வெற்றி கண்டனர். ஆனால் சிவாஜி கணேசன் ஆரம்பித்த தமிழக முன்னேற்ற முன்னணி கழகம் தமிழக அரசியல் களத்தில் சோபிக்கவில்லை. ஆந்திர மாநிலத்தின் NTR மற்றும் எம்ஜிஆர் ஆகியோர் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றினார். இப்படியாக விஜய் தனது அரசியல் வரவிற்குள் நின்று கடந்த காலங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் புசி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் உடன் இருப்பதாலோ எந்த மாயங்களும் நடந்து விடாது. அனுபவம் வாய்ந்த தமிழக அரசியல் அறிந்த தலைவர்கள் வேண்டும். தேர்தல் நேரங்களில் வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வந்து EVM இயந்திரத்தில் வாக்களிக்க வைப்பது என்கிற முறையில் அமைப்பு ரீதியாக அவற்றின் ஊழியர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தொகுதிகள், வட்டாரங்கள் அனைத்தையும் பற்றிய அறிவு வேண்டும். இப்படியான பல சூழ்நிலைகள் குழப்பமாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஒன்று கூடி திமுகவை வீழ்த்த நினைத்தாலும் அதில் உண்டாகும் பலவீனங்கள் ஏதும் இருப்பின் மீண்டும் திமுக தான் வெல்ல வாய்ப்பு இருக்கின்றதோ என்கிற அனுமானம் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. இவற்றுக்கு அப்பாலும் இன்றைய ஆளும் கட்சியின் மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது என்பதை மட்டும் உண்மை. எதிர்கட்சியாக அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவை உருவெடுத்து வலுவான மெகா கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் நிலை ஏற்பட வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை பாஜக, அதிமுக, பாமக, தாவேக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளின்
தலைவர்கள் ஓர் அணியில் இணைந்து 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வகையில் திமுகவிற்கு எதிராக உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களை முறையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் சமூக நீதி காப்பாற்றப்படுகின்ற தேர்தலா அல்லது சமூக நீதி அதல பாதாளத்தில் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற தேர்தலா என்பதை தமிழக மக்கள் தேர்தல் நேரத்தில் நன்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தை 6வது முறையாக ஆண்டு வரும் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை ஒவ்வொரு தேர்தலிலும் கொடுத்து மக்களை நம்ப வைத்து 1967ஆம் ஆண்டு முதல் மக்களை ஏமாற்றிதான் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகிறது. குறிப்பாக 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவேன் என்று கொடுத்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் இலவசமாக தரப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. 2021இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கி பெறுவோம் என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இந்த வரிசையில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலின் போது திமுக என்னென்ன பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அதனால்தான் திமுக 1967 முதல் 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து 2 முறை ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலையில் 2026இல் எப்படி திமுக 200 இடங்களை கைப்பற்றி தொடர்ந்து 2வது முறையாகவும் மொத்தமாக 7வது முறையாகவும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தமிழக மக்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வி தமிழக அரசியல் கட்சி களத்திலும் மக்கள் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக 2006 மற்றும் 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து திமுகவை ஆட்சியில் அமர்த்தவில்லை. தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி தான் தமிழகத்தில் கடந்த 2 முறை திமுகவை ஆட்சியில் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.